மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆடி 30 சனிக்கிழமை. வளர்பிறை திருத்தியை திதி இன்று மாலை வரைக்கும் இருக்குது. அப்புறம் சதுர்த்தி, உத்திர நட்சத்திரம். நம்முடைய நேயர்களுக்கு இன்றைக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துகள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம விடுதலை அடைந்த நாள். அப்படி நம்ம இந்த நாளை கொண்டாடுறோன்னு சொன்னால், இந்த பஞ்சாங்கங்கள் தினசரி இந்த திதி இருக்குது, இந்த நட்சத்திரம் இருக்கிறது, இந்த வாரம் இருக்கிறது, இந்த விசேஷம் வருகிறது, விரதம் இருக்கணும், தெய்வ வழிபாடு செய்யணும், முன்னோர் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் நம்முடைய தேசத்தை தெய்வமாக நினைக்கிறது. தேசமும் தெய்வமும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய பக்தியாக இருக்கணும். தேசபக்தி இருந்து நம்ம தேசத்தை காப்பாற்றி கொண்டாதான் நம்முடைய தெய்வத்தையே வழிபடக்கூடிய ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த சுதந்திர போராட்டம் நடக்கும்போது எவ்வளோ பேர் இப்போ நம்ம வேண்டுதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஒரு சுனாமி வரும்போது, கொரோனா வரும்போது, அண்டை நாடுகளுடைய சண்டைகள் நடந்து நமக்கு எரிபொருள்லாம் கிடைக்காத போதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சீக்கிரமாக சரியாகணும், அப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கணும், நல்ல அமைதி இருக்கணும், பஞ்ச காலங்கள்லாம் நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா? அதுபோல் அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் எவ்வளோ லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வழிபாடு செஞ்சுருப்பாங்க. இதுபோல் நம்முடைய தேசம் விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு எவ்வளோ உயிர் தியாகங்கள் அந்த இடத்துல செஞ்சுருப்பாங்க. அதையும் கூட நினைத்து பார்த்து நம்ம வழிபாடு செய்யணும். எப்படி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போய் அவர் சமாதி அடைந்தார், முக்தி அடைந்தார், அல்லது நல்லதற்காக போராடி இருந்தார், தன்னுடைய அந்த குலத்திற்கே குலதெய்வமாலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் இந்த தேச நலனுக்காக, தேச விடுதலைக்காக எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட நமக்கு குலதெய்வமாக இருக்கும்படியாக அவங்கள நினைத்து நம்ம போட்டணும். அது கூட பார்த்திங்கன்னா அந்த தேசத்தினுடைய அந்த கொடி இருக்கு இல்லையா? அதில் வரக்கூடிய நிறங்கள் இருக்கு இல்லையா? அதை கூட பார்த்திங்கன்னா சில கோவில்களில் வழிபாடு செய்யும்போது சுவாமிக்கு அந்த அலங்காரமாக செய்யப்படும். பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, சிகப்பு சாத்தி அப்படின்ற மாதிரிலாம் வரும். அப்போல்லாம் கூட அந்த தேசபக்தி உணர்வு நமக்கு வரணும். அந்த வேலை எடுத்து முருகப்பெருமான் அசுரனை சம்ஹாரம் பண்ணி நமக்கெல்லாம் விமோசனம் கொடுக்குறார். அப்போ ராமர் அவதாரம் பண்ணார், கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார், இவங்களை இந்த அசுரர்களை அரக்கர்களை அழித்தார், மக்களுக்கு விமோசனம் கொடுத்தார், காப்பாற்றினார்னு. அதுபோல் நம்மை அடக்கி ஆண்டு கொண்டு இருந்தவர்களை நம்ம அவங்ககிட்ட மீண்டு வந்த நாள், இந்த நாளையும் கூட நம்ம போற்றணும். இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கார் சந்திரன். நாள் தொடங்கும் போது காலையில் 9:30 மணி அளவில் 6ஆம் இடத்திற்கு வரார். அதாவது உத்திர நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கிறது. உத்திர நட்சத்திரம்னு சொன்னால் அதனுடைய முதல் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும். 2, 3, 4 பாதங்கள் கன்னியா ராசிக்கு வந்துடும். அப்போ முதல் பாதம் நாள் தொடங்கும் போது இருக்கிறது. 2ஆம் பாதத்துக்குள்ளே சந்திரன் 9:30 மணி அளவில் கன்னிக்கு வரார். இதை கொண்டு தான் நம்ம இந்த பலன்களை கணிக்கிறோம். அதான் சொல்கிறோம். அப்படியாக இந்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னா அற்புதமாக இருக்க போகிறது. ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருக்குங்க. படிப்பு தடையாக போயிருக்கு. ஒரு வீடு வாங்குறது, வீடு கட்டுறது தடையாக இருக்கிறது. வாகன சம்பந்தமாக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தடை ஏற்படுகிறது. இதெல்லாம் இன்றைக்கு சரி பண்ணலாம். 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு இன்றைய நாளில் ஏற்படுகிறது. 4ஆம் இடம் சந்திரன் அதிபதி. 4ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடம் வராருன்னு ஒரு தொடர்பு சொல்லலாமா? அந்த சந்திரன் சூரியன் சாரத்தில் இருக்கார். அவர் 4ஆம் இடத்தில் இருக்கார். சூரியன் வீட்டில் சந்திரன் இருக்கார் நாள் தொடங்கும் போது, அப்புறம் 6ஆம் இடத்திற்கு வரார் சூரியன் சாரத்தில். அதனால் இன்றைய நாளில் முன்னேற்றம் தடைபடுகிறதா? தீர்வு தெரிய வரும். படிப்பு தடைப்பட்டிருக்கிறதா? திரும்ப படிக்கலாம். ஒரு வீடு சொத்து நம்ம பேரில் வரதில் ஒரு தடை இருக்கிறதா? அது சரியாயிடும். அப்படியாக இது மேஷராசி என்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கப் போகிறது. உங்களுடைய சொத்து அனுபவிக்க முடியாத நிலையிலிருந்து அதை சரி பண்ணலாம். பூர்வீகம் உங்களுக்கு ஜாதகப்படி யோகம் இல்லை, அதனால் நீங்கள் வெளியிடங்களுக்கு போனால் தான் பிழைக்க முடியும்னு சொல்லி நீங்கள் வந்திருந்தால், பூர்வீகத்தில் அந்த சொத்தை விற்க முடியாமல் வச்சுக்கலாம். அங்கே போய் அந்த ஊரில் நடக்கக்கூடிய கோவில், கொடை, திருவிழான்னு வரும்போது தங்கியிருந்து அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். புண்ணிய கஷேத்திராடனம்னு சொல்லுவோம், தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவோம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்போது முதல்ல குலதெய்வத்திலேருந்து ஆரம்பிக்கிறது, சொந்த ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறது, அல்லது அங்கே முடிக்கிறது, நடுவில் அதை கனெக்ட் பண்ணுறது, அப்படி ஒன்று இருக்கும். அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்கணும், அங்கே போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அம்சம். அதெல்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தடையாகிறது. நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனால் வேலையில் பெருசாக வருமானம் இல்லை.
நீங்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கூட வேலை பார்க்குறீங்க, உழைக்கிறீங்க, ஆனால் முன்னுக்கு வரலன்னா, அதற்கான ஒரு வழி இன்றைக்கு தெரிய வரும், தீர்வு தெரிய வரும். 4ஆம் இடம்ன்றது வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். 2ஆம் இடம்னு சொன்னால் ஒருத்தருக்கு குடும்பம் அமையிறது, குடும்பம் வளர்ச்சி ஆகும். 3ஆம் இடம்னு சொல்லும்போது சகோதரர்கள் கூட சேர்ந்து வருவாங்க, அவருக்கு தொடர்புகள் அதிகமாகும், மக்கள் தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடம்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இது போல் சொத்து, முன்னேற்றம், பொருள் வசதி அதிகமாகும்னு எடுத்துக்கலாம். அந்த அம்சம் இப்போது சம்மந்தப்படுது. ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் புதன் அதிபதி இல்லையா, சம்மந்தப்படுகிறது. ஸோ வளர்ச்சி, முன்னேற்றம் இன்றைக்கு சாத்தியம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்க போகிறது. இன்றைக்கி என்ன பண்ணாலும் அதில் வந்து மன மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு விஷயத்தில் இன்றைக்கி வந்து நஷ்டமே ஏற்பட்டால் கூட, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் நஷ்டம் வரும் அப்படின்ற ஒரு படிப்பினையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப கம்மியான செலவில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கிறது. ஒருத்தர் வந்து நம்மளோட சண்டை போட்டு பிரிஞ்சு போனார்னா கூட பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்லேயே போயிட்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க. அப்படி இன்றைக்கு என்ன நடந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் சூரியன் சாரத்தில் இருக்கார், ராசியில் சூரியன் இருக்கார். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பெரிய மனசு இருக்கும், நல்ல தெளிவு இருக்கும் இன்றைய நாளில். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து பண வரவு, குறிப்பாக குடும்ப நபர்களுக்கான செலவு பண்ணுறதுக்கு பணம் வரும். உங்கள் ஃபேமிலி கமிட்மெண்ட் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் இன்றைய நாளில் யோசனை பண்ணலாம். குடும்ப நபர்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது, அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும், அதுக்கு எங்கேருந்து பணம் வரும், எங்கேருந்து உதவி கிடைக்கும், இந்த விஷயங்களை சிந்திக்கலாம். பேச்சாற்றலை வளர்த்து கொள்ளலாம். இன்னும் எப்படி நல்லா பேசி நம்மளால் நம்ம வேலையில் நல்லா முன்னுக்கு வர முடியும். அப்புறம் பேசுகிறதுனால வரக்கூடிய தொழில்கள்னு இருக்கும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதிலெல்லாம் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, மற்றவங்களுக்கு தெரிய வர்றது, அப்போ தான் நிறைய பேர் பேச கூப்பிடுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து உறவுகள் மூலமாக நல்லது நடக்கப் போகிறது. கன்னிராசிக்கு அதிபதி புதன், அவர் மாதுள காரகன் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் பாவமாக இது வரும். 4ஆம் இடம் மாத்துருஸ்தானம் சொல்கிறோம். அப்போ அம்மாவுடைய சகோதரன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அம்மா வழி உறவினர்கள், தாய்மாமன் வழி உறவினர்கள், இவங்க சம்பந்தமாக உங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல போய் தங்கி படிக்கிறது, வேலை பார்க்குறது, அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா போய் இருந்து கற்றுக்கிறது, அங்கேருந்து பொண்ணு பையன் கிடைக்கிறது, இப்படியான பலன்கள் இன்றைக்கு இருக்கிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல லாபம் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. செலவானாலும் கூட அதை வந்து உங்கள் வேலைக்காக, உங்கள் தொழிலுக்காக பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். லாபம் வர்றதுக்கான அம்சம் எப்படின்னா, நாள் தொடங்கும் போது சந்திரன் 11ல் இருக்கார், சூரியன் சாரத்தில் இருக்கார். சூரியன் 11ஆம் அதிபதி 10ல் இருக்கார். செலவு பண்ணுறது எப்படின்னு சொன்னால் 12க்கு வரார், சூரியனுடைய தொடர்பு தான். அப்போது உங்கள் வேலைக்காக ஏதாவது ஒரு கருவி வாங்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு மெஷினரிஸ் வாங்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள், பாக்கியமான நாள்னு சொல்லலாம். நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பலாம். பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வலுத்து இருக்குது, சாதகமாக இருக்குது. 3 கிரக சஞ்சாரம் அங்கே இருக்குது. அந்த ஸ்தான அதிபதி வந்து 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். சூரியன் சாரம், அதாவது 9, 10ஆம் அதிபதிகளுக்கான தொடர்பு. இவங்க 2 பேரும் சேரலாம், 2 பேரும் பார்த்துக்கலாம், பரிவர்த்தனை பண்ணலாம், சார பரிவர்த்தனை பண்ணலாம். ஒருத்தர் சாரம் வாங்கி இன்னொருத்தர் இருக்கலாம் இன்னொரு இடத்துல, அந்த 10, 9ல் அப்படியான விஷயங்கள்லாம் வரும்போது நல்லது நடக்கும். இன்றைக்கு அப்படி ஒரு நாள். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. வெற்றி அடையணும்னு யாரெல்லாம் இன்றைக்கு எழுந்து கொள்கிறீர்களோ வெற்றி அடைவீங்க. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நடக்காத, கிடைக்காத ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி ஆசையை மட்டும் தூண்டலை, நடக்கக்கூடிய கணிப்பு தான் அது. எப்படின்னு கேட்டால், அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் 8ஆம் அதிபதி 9, 10ஆம் இடங்களில் வரும்போது, 9ஆம் அதிபதி சாரம் வாங்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பாடுபட்டு அடையிறது. ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலனை சொல்லணும். ரொம்ப வருஷங்கள் வந்து ஆராய்ந்து, பல தோல்விகள் அடைந்து, பல தியாகங்கள் செய்து ஒன்றை கண்டுபிடிப்பார். அத்தனை வருஷத்துக்கான அந்த கிரெடிட்ஸும் அவருக்கு கிடச்சிரும். பேர், புகழ், அந்த பேட்டன் ரைட்ஸ், அதனால் செல்வம், செல்வாக்கு, பதவி அப்படின்னு நிறைய கிடைக்கும்.
அப்படியாக இந்த நாள் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த ஒன்றை பாடுபட்டு அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம். மகர ராசி அன்பர்களே, இன்று காலை 9:30 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிய போகிறது. 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 7ஆம் அதிபதி 8க்கு வந்தார் இல்லையா? அப்போது கணவன் மனைவியிலேயே 2-3 நாளாக சண்டைன்னு வச்சுக்காங்களேன், இன்றைக்கே சரியாயிடும். ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க, பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க, எங்கேயாவது கிளம்பி போயிடணும்னு நினைக்கிறீங்க, பெரிய தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இன்றைக்கு மனம் மாறிடும். அதனால் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க வந்து ஒரு பிரச்சனை வருதா, ஒரு குழப்பம் வருதா, ஆறப்போடும், தானாகவே அது சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து எல்லாத்தையும் ஹீல் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதற்கு இந்த கிரகங்கள் காரணமாக இருக்குது. இப்போ 2 நாள் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தள்ளி வச்சார்னா சந்திரன் மாறிடுவார். அதே போல் 1 மாதம் தள்ளி வச்சா சூரியன் மாறிடுவார். சில மாதங்கள் தள்ளி வச்சா அவருக்கு நடக்கக்கூடிய அந்த புக்தியோ அந்தரமோ மாறிடும். அப்போ அவர் வந்து பெருசாக மாட்டிக்காமல் இருக்கார் அப்படின்றது அர்த்தம். அதனால் இந்த கணவன் மனைவியிடையே பிரச்சனையோ அல்லது வந்து பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனையோ அப்படிலாம் இருந்தால் இன்றைக்கு அதுக்கு தீர்வு தெரிய வரும். கும்பராசி அன்பர்களே, இன்று காலை 9:30 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. 8ல் சந்திரன் இருக்கார், அது மாதந்தோறும் வர்றது தான். அப்படி வரும்போது அவர் சுக்கிரனோடு சேர்றார். சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார். சூரியன் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. அதனால் இன்றைய நாளில் ரொம்ப குவைட்டாக இருக்கணும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. நீங்கள் இருக்கீங்களான்னு வந்து தான் பார்க்கணும், சப்தமே இருக்கக்கூடாது இருக்கிற இடத்துல. அந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கு இருந்துட்டீங்க. எவ்வளோ பெரிய ஆளாகனா இருக்கலாம், ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு பிரச்சனை சீக்கிரமாக வரும், சுலபமாக வரும். ஏன்னா ஒரு வார்த்தை தவறாக சொல்லிட்டாலும் அப்படியே அது வந்து பேசப்பட்டோம், எல்லாருக்கும் அது வந்து பரவிடும். ஒரு சின்ன நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பிரச்சனையை கூட வந்து பெருசாக வராது, நிறைய பேருக்கு போகாது, பெரிய நபர்களுக்கு வரும். அதனால் எல்லாருக்குமே கிரகங்கள் பொது தான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை கொடுக்கும். அப்போ இன்றைய நாள் அமைதியாக இருக்கணும், முடிந்த அளவிற்கு தனிமையில் இருக்கணும், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யணும். அப்படி செய்துட்டால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த சந்திரன் மட்டும் இருக்கிற பிரச்சனையில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து வேறொன்றில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சொத்து விஷயம், ஆபரணங்கள் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மீனராசி அன்பர்கள், மிகச்சிறப்பான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். 5 குடையவர் 7ல் இருக்கார், அது வந்து ஒரு சிறந்த பலனாக சொல்ல முடியும். 7 குடையவர் 5ல் இருக்கார். அப்போது இது வந்து பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன ஆகுனா, ஆசைப்பட்டதை அடையாது. 5-7 சம்மந்தப்பட்ட லவ் மேரேஜ், ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம், அது மட்டும் கிடையாது. எந்த கிரகங்கள் சம்மந்தப்படுகிறது அப்படின்றத பார்க்கணும். அப்போ சந்திரனும் புதனும் 5க்கு 7க்கா உங்களுக்கு வராங்க. அப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு கல்வி தொழில் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலையை வைத்து 5ஆம் இடம் அதிகமாக வலுத்திருக்கு, 7ஆம் இடம் அதிகமாக வலுத்திருக்குன்னு சொன்னால் அது வேறு மாதிரி. அப்போ இன்றைய நாளில் இதுதான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, உங்களுக்கான பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நம்முடைய நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.